மாநில அரசியலை விட்டு விலகிய அண்ணாமலை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற கருத்து. டெல்லி பறந்த எச் ராஜா, அதிமுக கூட்டணியை விரும்பும் பாஜக தலைகள். இந்த ரெண்டு விஷயங்களை விரிவாக பார்த்து விடலாம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய லைக்ஸ் போடுங்க. நம்முடைய சேனலை ரெக்கவரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சிக்கல் இருக்குது நம்ம சேனல், புரிஞ்சுக்குங்க. அதனால் லைக்ஸ் மட்டும் நிறைய போட்டு விடுங்க. வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிப்போம். வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வமல. என்னப்பா அண்ணாமலை அவர்கள் மாநில அரசியலை விட்டு விலகிட்டாரா, எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. அதை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். நேற்று அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்ட பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலமாக. ஏன்னா லண்டன் போனதுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலோ இந்திய அரசியலோ பற்றி எதுவும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பேசவே இல்லை. நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோ இல்லை பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் ஏதாவது சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவித்தார்கள் என்றால் முக்கியமான விடயமாக இருந்தால் தன்னுடைய சமூக எக்ஸ் வலைத்தளத்தில் அதையெல்லாம் ரீட்வீட் பண்ணுவாரே அன்றி ஒருபோதும் சரி தன்னுடைய அரசியல் கருத்துக்களை மற்ற அரசியல் தலைவர்களுக்கு எதிராக பேசினதே கிடையாது. அமைதி காத்து தான் வந்தார். அதோட பண்டிகைகள், முக்கியமான தலைவருடைய பிறந்தநாள், குரு பூஜை, நினைவு நாள், இதற்கு மட்டுமே வாழ்த்து தெரிவிப்பது இல்லை அஞ்சலி செலுத்துவது என்று தன்னுடைய சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். அரசியலே பேசலைங்க லண்டன் போயிட்டதிலிருந்து. ஆனால் நேற்று திடீர்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவருக்கு அரசியல் அதிரடி காட்டி பதிலடி கொடுத்துருக்கிறாருங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் மாநில அரசியலே வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அங்கிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. முதல் கேள்வி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் தர வேண்டிய 573 கோடியை ஏன்பா இன்னும் தராமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கின்றார். கல்வியிலும் சரி சமூக திட்டத்திலும் சரி தமிழகம் சிறப்பாக செயல்படுது. மத்திய அரசாங்கமானது எந்த குறியீடை நிர்ணயிச்சிருக்குதோ அந்த குறியீடை தமிழகமானது சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறது. உயர்கல்வியில் தமிழக மாணவர்கள் தான் அதிகமாக போகிறாங்க. இப்படி கல்வியிலும் சமூக திட்டத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் நிதியே கொடுக்க மாட்டீங்களா? புதிய கல்விக் கொள்கையே ஏற்றுக்கணும், பிஎம்சி பள்ளியே ஏற்றுக்கணும். அப்போ தான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நீங்கள் நிதி தருவீங்களா? ஏங்க, ஒருங்கிணைந்த கல்வி திட்டமோ பிஎம்சி பள்ளியோ இல்லை புதிய கல்விக் கொள்கையோ எல்லாம் என்ன ஒன்றா? ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்பது மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய கல்வி வளர்ச்சிக்கான திட்டம். அதில் மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கமும் 40%, ரெண்டு பேரும் இணைந்து பள்ளிக்கூடம் கட்டுறது, ரெண்டாவது மாணவர்களுக்கு கல்வி போதிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கும் பிஎம்சி பள்ளிக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் நீங்கள் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்குங்க, இல்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குங்க, அப்போ தான் பணம் தருவோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யாரெல்லாம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலையோ, யாரெல்லாம் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கலையோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் நிதியை கொடுக்காம நிறுத்தி வைப்பது கல்வியை ஊக்குவிக்கின்ற லட்சணமாயுது. இதெல்லாம் நான் மக்கள்கிட்டயே விட்டுறேன் அப்படின்னு ஜூன் மாதம் வரைக்கும் வர வேண்டிய கல்வி வளர்ச்சி நிதி வராத காரணத்தினால மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து முதல்வர் அவர்கள் நிறைய கேள்வியை கேட்டிருந்தார். ஸோ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலளித்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு தொடர்புடையது. அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்தாருன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போகிறாரு. ஏன் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? ரெண்டாவது, பிஎம்சி பள்ளியை முதல்ல தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்னும், இரண்டாவது, தமிழகத்தில் சமூக நல திட்டங்களும் கல்வியும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அரசு பள்ளியில் எந்த அளவுக்கு கல்வியானது சிறப்பாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். இல்லை மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தை தனியார் பள்ளிகள் நடைமுறைப்படுத்துக்குது. தனியார் பள்ளிகளில் படித்து வெளிவருகின்ற மாணவர்கள் அதிகப்படியாக உயர்கல்விக்கு போகிறாங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையும் சேர்த்துக்கிட்டு இந்தியாவிலே தமிழகம்தான் கல்வியில் முன்னேறி இருக்குது, உயர்கல்வியில் அதிகமாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்குது? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எவ்வளோ பேர் உயர்கல்விக்கு போகிறாங்கன்னு சொல்லு.
அப்படின்னு தனித்தனியாக பிரித்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்க கேள்வி எழுப்பின விஷயத்துக்கு பதிலளித்திருக்கலாம். ஆனால் மாநில அரசியலே வேண்டாம் என்று ஒதுக்குனதுனால தான் நம்ம முதலமைச்சருக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் நிதி வராததுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் அளிக்காமல் அவர் ராகுல் காந்திக்கு பதில் அளித்திருக்கிறாருங்க. ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்கான்னு தெரியும், டெக்சாஸில் இருக்கிறாருன்னு தெரியும், அதுலேயும் டல்லாஸில் இருக்கிறாரு. அங்கே ஜான் பிரிட்டோ வெளிநாடு வாழ் ஒருங்கிணைப்பர் குழு தலைவராக இருக்கக்கூடியவர் ஜான் பிரிட்டோ. இந்த ஜான் பிரிட்டோ நினைவில்லை என்றால் நான் உங்களுக்கு ஒரு கடந்த கால நிகழ்வை சுட்டி காட்டுகின்றேன். இந்த ஜான் பிரிட்டோ தான் சொன்னால், அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த பேரும் ஆப்பிரிக்காவில் கருப்பாக இருக்காங்க பாரு, அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய மக்களை நிறத்தை அடிப்படையாக வைத்து பிரித்தவங்க. ஆனால் ராகுல் காந்தியும் இந்த ஜான் பிரிட்டோவும் போய் எங்கே அந்த டெக்சாஸில் உக்காந்துக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி புட்டு வைக்கிறாங்களாம். அதில் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசிவிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாத விஷயம், இந்தியா பன்முகத்தன்மை கொண்டது. அதாவது ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களும் சில மொழிகளும் தாழ்ந்தவையாக கருதுகின்றார்கள் அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மணிப்பூர், அப்புறம் ஆந்திரா, அப்புறம் தமிழகம், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தாழ்ந்த மாநிலம். அதே மாதிரி தமிழ், மணிப்புரி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராட்டிய மொழி, இவையெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தாழ்ந்த மொழி என கருதுகின்றார்கள். இதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆனது முக்கியத்துவம் கொடுக்காது அப்படின்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது, இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியையும் பாஜகவும் கண்டு பயப்படலை. தேர்தலில் வந்து அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இங்கே பாஜக பெரும்பான்மை கிடைக்காதது காங்கிரஸுக்கான வெற்றி கிடையாது, இந்திய மக்களுக்கான வெற்றி. பெரும்பான்மை மட்டும் கிடைச்சிருந்து வச்சுங்களேன், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றியே இருக்க முடியாதுங்க. இந்தியா ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மோடி எல்லாரும் ஒரே மாதிரியாக கலாச்சாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் மாற்றிருப்பார் பெரும்பான்மை கிடைச்சா. ஆனால் அது எல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது. இந்திய மக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் நடந்த தேர்தல், இந்தியாவில் மாநிலங்களுடைய வளர்ச்சி, ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கின்ற பாகுபாடு, இதெல்லாம் போய் அங்கே சுட்டி காட்டுறாராம். அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு, ஏப்பா தமிழ் மொழி வந்து தாழ்ந்தது என்று ஆர்எஸ்எஸ் நினைக்கிறதா? அப்படின்னா உங்கள் பாட்டியும் உங்கள் அப்பாவும் புதிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம்னு சொன்னாங்களே, அப்போ இந்தி உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்ற கேள்வியும். இரண்டாவது, இந்திய எல்லா மத்திய அரசாங்கத்தின் அலுவலகத்திலும் பயன்படுத்தணும், வேறு மொழியே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிட்டு 117 பரிந்துரைகளை சிதம்பரம் அவர்கள் அமுல்படுத்தினார். நீங்கள் இந்தியை திணித்து மற்ற மொழியை அழிக்க பார்த்தீங்களா? இல்லை இப்போ மோடி அவர்கள் 2020 புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் 3வது மொழி ஏதாவது ஒன்று படிங்க அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பது இந்தி மொழியை திணித்து மற்ற மொழியை அழிப்பதா? இல்லை தமிழெல்லாம் தாழ்ந்த மொழின்னு சொல்கிறியே ராகுல் காந்தி, என்னைக்காவது தமிழ் மொழியை பற்றி இந்த 60 ஆண்டு காலத்தில் உங்கள் ஆட்சியாளர்கள் பேசியிருக்காங்களா? ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஐநா மன்றத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்கிறாரு. திருக்குறளை கிட்டத்தட்ட 100 மொழிகளில் மொழிபெயர்க்கிறாரு. கண்ணு தெரியாதவங்க படிக்கிறாங்க பாருங்கள், அந்த மொழியில் பிரெய்லியில் கூட திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கின்றாரு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் செங்கோலை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் வச்சுருக்கிறாரு. திருவள்ளூருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார மையத்தை நம்ம சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாரு. பாரிஸ் போனார், இத்தாலி போனார், அங்கெல்லாம் திருவள்ளூர் சிலை தான் திறந்தார். இலங்கையில் போயிட்டு தமிழக கலாச்சார மையத்தை அங்கே கட்டி கொடுத்தாரு. இப்படி தமிழகத்துக்காக ஏகப்பட்ட விஷயங்களும் தமிழுக்காக ஏகப்பட்ட விஷயங்களும் செஞ்சுருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் காசி தமிழ் சங்கமும் இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் தான் செஞ்சுது, அதாவது மோடி அரசாங்கம் தான் செஞ்சுது. அது மட்டும் கிடையாது, செம்மொழி பூங்காவுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கினது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்கினார். பாரதியார் பிறந்த நாளை தாய்மொழி தினமாக மோடி தான் அறிவித்தார். இப்படி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் மோடி அவர்கள் எக்கச்சக்கமானது பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில மொழிகள் தாழ்ந்த மொழிகள் என்று நினைக்கிறாங்களா? வெளிநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இந்தியாவை அவமானப்படுத்துவதில் சுகம் காணு கொண்டு இருக்கின்றாயப்பா ராகுல் காந்தி, உனக்கு அதுவே வந்து பழக்கமாகி போச்சு அப்படின்னு ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள்.
நிதி வரல, மத்திய அரசாங்கம் தமிழகத்தை புறக்கணிக்குது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற போது அவருக்கு பதிலடி கொடுக்கல அண்ணாமலை. ஆனால் சில மொழிகள் தாழ்ந்த மொழியாக ஆர்எஸ்எஸ் கருதுகிறது, அதனால தான் இந்திய திணிக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டு நம்ம ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாருங்க. அதாவது ராகுல் காந்திக்கு பாஜக சார்பிலேருந்து யாரும் பதிலடி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பதிலடி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னால் அதான் கிடையாது. பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போய் பேசுனதுக்கு செம்மையாக பதிலடி கொடுத்துருக்காங்க. உனக்கு அதே ஒரு மன வியாதியாகி போச்சு, வெளிநாட்டில் போய் உட்காந்தின்னு இந்தியாவை அவமதிப்பதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காங்க. தமிழ் பற்றியும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் தலைவர்களும் பதிலடி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டினுடைய பெருமை எடுத்து சொல்ல வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலைகள் சொல்லியிருக்கிறாரா என்னவோ தெரியல. ஆனால் முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்காம ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்து இருப்பது நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இந்த மாநில அரசியலே வேண்டாமப்பா, நாம் என்ன நினைக்கிறோம், அதிமுக திமுகவுடன் கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுக திமுக இது இரண்டு இடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் கூட்டணியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா என்னவோ தெரியல. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நம்ம நடக்கின்ற அரசியலை லண்டனில் இருந்து புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்வது சரியாக இருக்காது அப்படின்றதுனால நேரடியாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தவிர்க்கிறார் என்னவோ தெரியல. தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி தரல. ஆனால் ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ராஜா டெல்லி போயிருக்கிறாரு. அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் திமுக வீழ்த்த முடியும் என்ற ஆலோசனை வழங்கியிருப்பதனால இப்போது அண்ணாமலை அவர்களும் தமிழக அரசியலை பற்றி பேசாமல் அமைதியாக இருப்பதனால மத்திய அரசாங்கமானது இல்லை, நம்ம அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, அதிமுக மனமாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா, அதிமுக செயல்பாடுகள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, அண்ணாமலை இல்லாத தருணத்தில் பாஜக விமர்சிக்கிறாங்களா இல்லையா, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ராஜா கிட்ட கேட்க போகிறாங்களா? இல்லைப்பா, புதுசாக தலைமை பதவி ஏற்றிருக்கின்றார், உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ராஜா அவர்கள் அழைச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்லி வீடியோவை முடிச்சிடுறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்புகின்றார்கள். அதனால் அதிமுக பாஜக கூட்டணியை என்ன பண்ணால் உருவாக்க முடியும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ராஜாவுடைய அனுபவத்தின் பேரில் கேட்பதற்காக அழைத்திருக்கலாம் அப்படின்றது ரங்கராஜ் பாண்டே அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இனி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பாஜக உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய வலிமை பாஜக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிக்காக உதவும் அப்படின்னு நினைக்கிறதுனால இப்போது பாஜக அதிமுக கூட்டணி வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நெருங்கி வருகிறது உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலே அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது வெற்றி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா சட்டமன்ற தேர்தலுக்கு அதை வைத்தே நம்ம தயாராகலாம். அதனால் இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகணும் அப்படின்றதுக்காக அழைத்திருப்பதாக ஒரு தகவல். அதற்காக ராஜா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் சைலண்ட்டாக இருந்தால் அதிமுக அமைதியான மோடுக்கு வந்துருமா, அதன் மூலம் கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் ராஜா இடத்துல கேட்பாங்க அப்படின்னு தினமலரில் வேற வந்திருக்கிறது. ஸோ அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கிட்டு தான் ராஜா அவர்கள் வருவாரா? உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். ஏன் ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை அவர்கள், ஏன் நம்ம முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கம் மீது அவதூறு பரப்பியிருக்கின்றார், பல மாநிலங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிதி கொடுத்துருக்கீங்க, ஆனால் தமிழகத்துக்கு குறைவான நிதி தான் கொடுக்குறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நிதி கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது, எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் குறைவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பட்டியலிட்டு நம்ம முதலமைச்சருக்கு பதிலடி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஏன்னா கல்வியினுடைய நிதியாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி நிதியாக இருந்தாலும் சரி, எப்போதும் சரி மத்திய அரசாங்கம் மட்டுமே முடிவு செய்வது கிடையாது. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்களோ இல்லை நிதித்துறை செயலாளர்களோ எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ உள்ள நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது, கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு பள்ளியில் எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நிதியே ஒதுக்கப்படுகிறது. அதனால் பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை,
மக்கள் தொகை அடிப்படை இது 2 காரணமாகத்தான் நிதியானது மத்திய அரசாங்கமானது எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்குது. ஆனால் பார்த்தியா பீகாருக்கு பார்த்தியா, அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தானுக்கு பார்த்தியா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தியா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்துக்கு பார்த்தியா, எவ்வளோ நிதியை ஒதுக்கியிருக்காங்க, நம்மளுக்கு பார்த்தியா கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை நிலையை மக்களுக்கு சொல்லாமல் ஏதோ பாரபட்சம் பார்க்க மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதிவிட்டால் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுக்கணுமா இல்லையா? ஸோ மோடியுடைய பெயர் தமிழகத்தில் கெட்டு போனால் பரவாயில்லையா? ராகுல் காந்தி மட்டும்தான் மோடியுடைய பெயரை கெடுக்கிறாரா? அவருக்கு மட்டும்தான் பதிலடி கொடுக்கணுமா? இங்கே இருக்கிற திமுக வந்து பார்த்திங்கன்னா பாஜக மீதும் பாஜக ஆட்சி மீதும் அவதூறு பரப்பலையா? அதுக்கே பதிலடி கொடுக்கல. அதனால் தமிழ்நாட்டு அரசியலே வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டாரா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.